நானும் எங்க அப்பாவும் நார்த் சவுத் மாரி. அவருக்கு ஒண்ணு பிடிச்சா எனக்கு ஒண்ணு பிடிக்காது. எனக்கு ஒண்ணு பிடிச்சா அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஆனா வந்து இது ஒரு விஷயத்துல மட்டும் 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம். இந்த கார குழம்புனாலே 10 ஊருக்கு தெரிச்சு ஓடும். ஆனா எனக்கு இந்த மாரி இந்த டைப்ல கார குழம்பு செஞ்சா ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு கார குழம்பு தான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய விட்டுட்டு, அதில வந்து கடுகு, வெந்தயம் அதுக்கெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து தக்காளி போடணும். நான் போட மாட்டேன். ஆல்ரெடி நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் தக்காளி சுத்தமா அவாய்ட் பண்ணுவேன். எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போடுவேன் அதிசயமா. அதுக்கப்புறம் தக்காளி நீங்க போடுறதா இருந்தா போட்டு நல்லா வதக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருந்தா போடுங்க. அதுதான் வாசனை செம்மையா இருக்கும். இல்ல நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நல்லா மிளகாத்தூள் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வாசம் வரும்ல, அந்த டைம்ல வந்து நம்ம என்னென்ன காய் வேணுமோ அந்த காயெல்லாம் போட்டுக்கணும். நான் வந்து இன்னைக்கு அவரைக்காய், மொச்சை, பூசணிக்காய், உருளைக்கிழங்குன்னு என்னென்ன காய் இருந்தோ அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அது நல்லா வெந்த அப்புறம் புளி தண்ணி ஊத்திட்டு, நெக்ஸ்ட் வந்து நானு இந்த கடல மாவு கரைச்சு ஊத்திட்டு, வெல்லம் போட்டு இறக்கிட்டேன். இந்த திக்னஸ்க்காக தான் இந்த கடல மாவு கரைச்சு ஊத்துறது. நீங்க வேணா அத ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடோட இந்த குழம்பு வச்சுட்டு, கூடவே வந்து இன்னைக்கு பூசணிக்காய் பொரியலும், இன்னொரு காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். இது உருளைக்கிழங்கு மாரி இருக்கு. ஆனா உருளைக்கிழங்கு இல்ல. இது என்ன காய் எப்படின்னு நான் நாளைக்கு வீடியோல சொல்றேன். ஆனா இந்த கார குழம்பு மட்டும் செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்து.